அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான வெற்றி கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வேட்பாளர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே காஞ்சி மாநகராட்சியில் நடைபெறுகின்ற இந்த மாபெரும் தேர்தல் பிரச்சாரத்தில் கலந்து கொண்டு இங்கே என் அருகில் நின்று கொண்டு எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் என்று சொல்லுகின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி வேட்பாளர் முன்னாள் அமைச்சர் இன்னும் ஒரு மாதத்தில் அமைச்சராக வர இருக்கின்ற மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய திரு வி சோமசுந்தரம் அவர்களை நீங்கள் எல்லோரும் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் எல்லோரையும் பணியோடு பாசத்தோடு கேட்டுக் கொள்கின்றேன். அதே போன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் திருப்பெரும்புத்தூர் தொகுதி சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளராக என் அருகில் நின்று கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய திரு மதனந்தபுரம் கே பழனி அவர்களை இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து அவர்களையும் வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் அனைவரையும் பரிவோடு பாசத்தோடு கேட்டுக் கொள்கின்றேன். இங்கே இவர்கள் வெற்றி பெற்றால் அடுத்த மாதம் தமிழகத்தின் முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதவியேற்பார்கள். அதே போன்று இங்கே இன்னொரு வேட்பாளர் என்னுடைய அருமை தம்பி மகேஷ்குமார் அவர்கள் உத்தரவேலூர் சட்டமன்ற தொகுதியின் நம் கூட்டணி சார்பாக பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளராக இருக்கின்ற அவர்களுக்கு மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரையும் வெற்றி பெற செய்யுமாறு பணிவோடு கேட்டுக் கொள்கின்றேன். இந்த பிரச்சாரத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து கூட்டணி கட்சியின் அனைத்து நிலை நிர்வாகிகளுக்கும் இங்கே எழுச்சியோடு வீரத்தோடு வேகத்தோடு வெற்றி நிச்சயம் என்ற முழக்கத்தோடு வருகின்ற பெரியோர்களே தாய்மார்களே என் உயிர் மேலான அன்பு வாக்காளர் பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாசன் பணிவான வணக்கங்கள். இந்த தேர்தல் நமக்கு மிக முக்கியமான தேர்தல், தமிழ்நாட்டுக்கு மிக முக்கியமான தேர்தல். இந்த தேர்தலில் ஆட்சி மாற்றம் உறுதியாக நடைபெற வேண்டும். இது காலத்தின் கட்டாயம். காரணம் 5 ஆண்டு காலம் தமிழ்நாட்டை ஆட்சி செய்கின்ற திமுக இது ஆட்சி என்று சொல்ல மாட்டேன், காட்டாட்சி, ஊழல் ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சி, பெண்களுக்கு எதிரான ஆட்சி, சாராயம் விற்கின்ற திமுக, கஞ்சா விற்கின்ற திமுக, பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்து மானபங்கம் செய்து குழந்தைகளை பாலியல் வன்கொடுமை செய்து கொடூரமான முறையிலே கொலை செய்கின்ற ஆட்சி திமுக ஆட்சி. எதை வேணா மன்னிக்கலாம், ஆனா இந்த பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்து பிஞ்சு குழந்தைகளை 2.5 வயசு குழந்தை, 4 வயசு, 5 வயசு, 10 வயசு, 12 வயசு குழந்தைகளை பாலியல் வன்கொடுமை மானபங்கம் செய்து கெடுக்கின்ற ஒரு ஆட்சி திமுக ஆட்சியை தூக்கி எறியுங்கள், தூக்கி எறியுங்கள் தமிழக மக்கள். காஞ்சி நகரம் காமாட்சி அம்மா அவருடைய ஆசி, பெண் தெய்வங்கள் தமிழ்நாட்டில். ஆனால் இந்த திமுக ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பில்லை, பெண்களுக்கு மரியாதை கிடையாது. இதுவரை இந்த 5 ஆண்டு காலத்தில் 8700 கொலைகள் நடைபெற்றிருக்கிறது. 8700 கொலைகள். அதில் கிட்டத்தட்ட 2100 பெண்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். 62,000 குழந்தைகளுக்கு மேல், அதாவது 62,000 குழந்தைகள் மீது குற்றங்கள் 5 ஆண்டு காலத்தில். ஒரு நாளைக்கு 5 கொலை, ஒரு நாளைக்கு 35 குழந்தைகள் மேலே குற்றங்கள், 35 குழந்தைகள். இதெல்லாம் தெரிஞ்சது.
தெரியாம எவ்வளவு இருக்கு. ஏன்னா யாரும் சொல்ல மாட்டாங்க, வெளியில சொன்னா குடும்பம் பேர போயிடும் சொல்றது இல்ல. எவ்வளவு ஒரு கொடூரமான திசை. உங்க மாநிலத்தில் உள்ள பெண்களுக்கு உங்களால் பாதுகாப்பு வழங்க முடியவில்லை என்றால் நீங்கள் எல்லாம் முதலமைச்சர் ஆகுவதற்கு தகுதியற்றவர்கள். இதுதான் அடிப்படை. நான் பிரிட்ஜ் கட்டினேன், ரோடு போட்டேன், ஐடி கட்டினேன், மால் கட்டினேன், எது கட்டினேன் பண்ண போறது. பெண்களுக்கு நீ பாதுகாப்பு கொடுக்க முடியலன்னா நீங்களா எதுக்கியா உனக்கு முதலமைச்சர், எதுக்கியா அந்த பதவி, எதுக்கு இந்த ஆட்சி? இந்த 5 ஆண்டு காலத்தில் 38 குழந்தைகள் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். மாமா, பாலியல் வன்கொடுமை தெரியுமாமா? ரேப் செய்யும் குழந்தைகளை கெடுக்கிறது. குழந்தை இது எங்கேயா நடக்குமா? போன மாசம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 2.5 வயசு குழந்தை, 2.5 வயசு, அது பாலியல் வன்கொடுமை செஞ்சு பலாத்காரம் செய்து கொடூரமான முறையில கொலை செய்தவன் யார் தெரியுங்கள? அந்த மாவட்டத்தில் திமுகவை சார்ந்த இளைஞர் சங்க நிர்வாகி. இதாய திமுக ஆட்சி. நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டில் காஞ்சிபுரத்தில் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை பெண்கள் தாய்மார்களுடைய காலை தொட்டு நான் கேட்கிறேன், தயவு செய்து திமுகவை கொண்டு வராதீங்க. இவர்கள் ஆண்டது போதும். ஒரு பக்கம் பாதுகாப்பு இல்ல, மற்றொரு பக்கம் சாராயம், கள்ளச்சாராயம், கஞ்சா, காக்கைன், ஹெராயின், அபின், எல்எஸ்டி, பென்டனைல், மெத்தில் ஆம்பிட்டமின் போன்ற வெள்ளக்கார என்னென்ன போதைப் பொருட்கள் பயன்படுத்துறானோ அத்தனையும் நகரத்தில் மட்டுமில்ல, கிராமத்தில், குக்கிராமத்தில் வித்துட்டு இருக்கிறாங்க. எல்லாம் முதலமைச்சருக்கு தெரிஞ்சுதான் விற்கிறாங்க. விற்கிறது யாரா? திமுக தான் விற்கிறான். ஆனால் இவ்வளவு மோசமான ஒரு சூழல். இந்த 5 ஆண்டு காலத்தில் 2200 டன் கஞ்சா வித்திருக்கிறாங்க தமிழ்நாட்டில். எவ்வளவு? 22 லட்சம் கிலோ கஞ்சா தமிழ்நாட்டில் இந்த 5 ஆண்டு காலத்தில். இப்படி இவ்வளவு வித்தோம். இவ்வளவு கள்ளச்சாராயத்தில் 4700 டாஸ்மாக் கடை, 1500 மணமகிழ் மன்றங்கள். மணமகிழ் மன்றங்கள் என்ன தெரியுமா? கிளப், குடிக்கிறதுக்காக கிளப், அதை தேர்ந்தெடுக்கிறானுங்க. 25,000 சந்து கடைகள். சந்து கடைகள் என்ன? டாஸ்மாக் சரக்கு திருட்டில் விற்கிற சந்து கடை. இவ்வளவு கொடூரம் செஞ்சு திமுக தேர்தல் அறிக்கை போன வாரம் வெளியிட்டார். அதுல ஒரு வார்த்தை கூட நாங்க மது விலக்கு கொண்டு வருவோம், மதுவை பத்தி ஒரு வார்த்தை கூட அந்த தேர்தல் அறிக்கையில வரல. போதை பொருளை பத்தி ஒரு வார்த்தை கூட அந்த தேர்தல் அறிக்கையில இல்ல. அதிமுக தேர்தல் அறிக்கையில இன்னும் ஒரு மாதத்தில் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வருகின்ற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாங்க படிப்படியா மது விலக்கு கொண்டு வருவோம் என்று அதிமுக தேர்தல் அறிக்கையில். அதிமுக தேர்தல் அறிக்கையில போதை ஒழிப்புக்கு தனி பிரிவை உருவாக்குவோம் என்று வந்திருக்கிறது. இதுதாயா எங்களுக்கு வேணும், இதுதாயா உங்களுக்கு வேணும், இதுதான் உங்கள் பெண்களுக்கு வேணும், பெண் குழந்தைகளுக்கு வேணும், இந்த பாதுகாப்பு வேணும். இந்த தேர்தல் அறிக்கை யார் தெரியுமா தயாரிச்சாங்க? திமுக யாரு? நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர். அந்த அம்மா 5 ஆண்டுகளுக்கு முன்பு தெருவா போய் பூரண மதுவிலக்கு முதல் நாள் முதல் கையெழுத்துன்னு பேசின கனிமொழி அவர்கள் ஒரு தேர்தல் அறிக்கை தயாரிச்சு அதுல ஒரு வார்த்தை கூட மதுவை பத்தி ஒரு வார்த்தை கூட இல்லைன்னா நீங்க எல்லாம் என்னையா ஆட்சி? அண்ணா பிறந்த மண்ணியா இது? அண்ணா பிறந்த மண்ணியா இது? அண்ணாவுடைய கொள்கை என்ன? தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு வேண்டும் என்ற அண்ணாவுடைய கொள்கை. இதே அண்ணா அவர்கள் சொன்னார். 1967 முதலமைச்சரான அண்ணா அவர்கள் சொன்னார், மதுவால் வருகின்ற வருமானம் குஷ்டரோகி கையிலே வெண்ணையே போன்றது என்று அண்ணா அவர்கள் சொன்னார். இந்த மண்ணிலே சொன்னார். ஆனால் அவர் தொடங்கிய கட்சி திமுக. மதுவை பற்றி ஒரு வார்த்தை கூட உங்களால பேச முடியல. உங்க தேர்தல் அறிக்கையில வரலன்னா நீங்க எல்லாம் எதுக்கியா உங்களுக்கு ஆட்சி அதிகாரம்? யாரையா ஏமாத்துறீங்க? எல்லாம் மன்னிக்க முடியாது. காஞ்சிபுரம் இந்தியாவிலேயே மிக பழமையான நகராட்சி, வெள்ளக்காரன் காலத்தில் வந்த நகராட்சி. ஆனா இந்த நிலையை பாருங்க, நகராட்சி மாதிரி இருக்குது. ஆனால் கவலைப்படாதீங்க,
அடுத்த மாசம் இது அமைச்சர் தொகுதி. இந்த தொகுதி உங்களுக்கு என்ன வேணுமோ கிடைக்கும். அமைச்சர் சோமசுந்தரம் அவர்கள் உறுதியா அமைச்சரா வராது. அதனால நான் கேட்கிறேன், இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். காஞ்சிபுரம் தொகுதி மக்களே, இதே போன்று ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதி மக்களே, இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மாற்றம் வர வேண்டும். மகேஷ்குமார் உத்தரவு. ஏன்னா இந்த 5 ஆண்டு காலத்தில் திமுக செய்த ஊழல் 6 லட்சம் கோடி ரூபாய் ஊழல். 6 லட்சம் கோடி ரூபாய் ஊழல் செஞ்சிருக்கிறாங்க. இதுல சும்மா நான் ஏதோ ஒரு நம்பரை சொல்ல நினைச்சுக்காதீங்க. எது சொன்னாலும் அது தெளிவா புள்ளி விவரங்களோட தான் நான் சொல்லுவேன். அந்த அடிப்படையில் தான் நான் சொல்றேன். 4700 கோடி ரூபாய் மணல் கொள்ள, 888 கோடி ரூபாய் 888 நகராட்சி மன்றத்தில் பணி நியமனம் ஊழல், டிரான்ஸ்பர் பண்றதுக்கு 361 கோடி ஊழல். எவ்வளவு ஒரே மாசம் டிரான்ஸ்பர் ஒரு துறையில. 10 ரூபாய் பாட்டில் யாரு? செந்தில் பாலன். 10 ரூபாய் பாட்டில் பாலாஜி. 5000 கோடி ஊழல். இப்படி நெல் கொள்முதல் ஊழல் 1250 கோடி ஊழல். டாஸ்மாக் ஊழல் 1,82,000 கோடி ஊழல். இப்படி ஊழலோ ஊழல் செய்து கடனை வாங்கி தமிழ்நாடு இன்னைக்கு கடல்ல தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. அதாவதுமா விடுதலை இந்தியா 1947 நம்ம விடுதலை கிடைச்சது. திமுக ஆட்சிக்கு வந்து 2021 74 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டின் மொத்தம் நிர்வாக கடன், நேரடி கடன், நிர்வாக கடன் 4,56,000 கோடி. 4 லட்சம் கோடி வச்சுக்கங்களேன். இந்த 4 லட்சம் கோடி எத்தனையோ ஆட்சிகள் வந்தாங்க, எத்தனையோ முதலமைச்சர் வந்தாங்க, அத்தனை பேரும் சேர்ந்து வாங்கின தமிழ்நாட்டுக்கு நலனுக்காக கடன் 4,56,000 கோடி. ஆனா வந்தாரு பாரு ஸ்டாலின். ஸ்டாலின் வந்ததுக்கு பிறகு 4,96,000 கோடி கடன் புதுசா வாங்கியிருக்கிறார். 5 லட்சம் கோடி புதுசா 5 வருஷத்துல கடனை வாங்கியிருக்கிறார். இந்த கடனை வாங்கி என்ன பண்ணாரு? அவர் நல்லா இருக்கிற, அவர் குடும்பம் நல்லா இருக்கிறாங்க, அவர் சுத்தி 4 வியாபாரிகள் நல்லா இருக்கிறாங்க. அந்த 4 வியாபாரிங்க பேர் தெரியுமா? ஒருத்தர் பேர் ஏவா வேலு, இன்னொருத்தர் பேரு செந்தில் பாலாஜி, இன்னொருத்தர் பேரு சேகர் பாபு, இன்னொருத்தர் பேரு நேரு. இந்த 4 வியாபாரிகள் ஓஹோன்னு இருக்கிறாங்க. கொள்ளடிச்சு இப்ப தேர்தல் நேரத்தில் இந்த 1000 ரூபாய் 2000 ரூபாய் வச்சு காசு கொடுத்தா நீங்க ஓட்டு போட்டுடுவீங்கன்னு ஒரு நம்பிக்கையில் இருக்கிறாங்க. போட்டுடுவீங்களா? முடிச்சு துரத்தி அடிக்கிறாங்க. போங்க, கொள்ளக்கார கும்பல் அடிச்சு துரத்துங்க. போதும், இவங்க ஆண்டது போதும். சாதாரண பிரச்சனை இல்லை. அதாவது ஒவ்வொரு துறையிலும் அவ்வளவு ஊழல். நான் சொல்றேன், இங்க இருக்கின்ற நெசவாளர்கள் நான் கேட்கிறேன். நான் 100 நாள் நடைபயணம் வந்தேன், இதே நகரத்துல வந்தேன், நெசவாளர்கள் வீட்டுக்கு போனேன். அப்பதான் நான் பார்த்தேன், எனக்கு கண்ணில் தண்ணி வந்துச்சு. அவ்வளோ கஷ்டப்படுறாங்க நெசவாளர்கள். அதாவது ஒரு நாளைக்கு இந்த பெடலை 20,000 முறை மதிக்கிறாங்க. ஒரு நாளைக்கு அது காலில் இந்த கால், இந்த கால், 2 கால், இந்த கையில போட்டு அப்படி போட்டு இந்த கையில எடுக்கணும், இந்த கையில போட்டு இது எடுக்கணும், இந்த பெடலை மெதிக்கணும், அந்த பெடலை மெதிக்கணும். இதெல்லாம் வேற யாராலும் செய்யல. எவ்வளவு வருஷம் கேட்கிறேன்? 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம். உட்கார கூட முடியல அவங்களால. நின்றுட்டு இப்படி நின்றுகிட்டு தான் வேலை செய்யணும். எவ்வளவு வருமானம் வருதுன்னு கேட்டா ஒரு மாசத்துக்கு 3000 ரூபாய் வருது. இதெல்லாம் நியாயமே கிடையாது. நெசவாளர்களுக்கு தனியாக ஒரு பட்ஜெட்டை போடணும். விவசாயிகளுக்கு பட்ஜெட் இருக்கு, நெசவாளருக்கு தனி ஒரு பட்ஜெட்டை போடணும் ஐயா. நாங்க போட வைப்போம்யா. அட்லீஸ்ட் ஒரு மினி பட்ஜெட்டை போடணும் ஐயா. நெசவு தொழில் இன்னைக்கு நலிந்து போயிடுச்சு. இந்த பகுதி காஞ்சிபுரம் பட்டுனா என்ன, உலக புகழ் பெற்ற பட்டியா. உலக லெவல, இந்தியா லெவல, உலக லெவல. இது நம்முடைய பாரம்பரியம், நம்முடைய வரலாறு, நம்முடைய பாரம்பரியம். அந்த பாரம்பரியம் இன்னைக்கு அழிந்து கொண்டிருக்கிறது. காரணம் துப்பு கெட்ட திமுக ஆட்சி. 5 ஆண்டு காலம் தூக்கி எறிங்க, போதும். எல்லாத்தையும் அதுல பட்டு வாங்கறதுல கொள்ளடிக்கிறாங்க, விற்கிறதுல கொள்ளடிக்கிறாங்க. எதுல பார்த்தாலும் கொள்ள, மணல் கொள்ள, மலை கொள்ள, மரங்கள் கொள்ள, கிட்னி கொள்ள, எல்லாத்தையும் கொள்ளடிக்கிற இந்த கொள்ளக்கார கும்பல
தூக்கி போடுங்கயா போடுங்கயா போதையா. ஏதோ நிர்வாகம் தெரிஞ்சா பரவாயில்ல, திறமை இருந்தா பரவாயில்ல, எதுவுமே தெரியலையா, மண்ணையா அவங்கலாம் எதுவும் தெரியலையா. அதான் எனக்கு வயிறு இருக்குது. எவ்வளவு செய்யலாம். நீர் மேலாண்மைனா என்ன? நீர் மேலாண்மை ஓராண்டு 12 மாதம், ஒரு மாதம் பெய்கின்ற மழையை சேமித்து அடுத்த 11 மாதம் பயன்படுத்துவதுதான் நீர் மேலாண்மை. இந்த 5 ஆண்டு காலத்துல நீர் மேலாண்மை நீர் பாச திட்டங்களுக்கு ஒரு புது திட்டம் கூட அறிவிக்கல திமுக. ஒரு புது திட்டம் கூட அறிவிக்கல. ஏன் இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு மருத்துவக் கல்லூரி ஏன் கொடுக்கல? ஏன் கொடுக்கல? கடந்த 5 ஆண்டு காலத்துல திமுக அரசு தமிழ்நாட்டில் ஒரு மருத்துவக் கல்லூரி கூட தொடங்கல. புதுசா ஒரு MBBS இடம் கூட புதுசா உயர்த்தல. ஒரு நீர் பாஸ் திட்டம் கூட தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரல. ஒரு அனல் மின் நிலையம் புதுசா, மின்சார திட்டம் ஒரு திட்டம் கூட புதுசா கொண்டு வரல, அறிவிக்கல. ஆனா உங்களுக்கு எல்லாம் மின்சார பில், கரண்ட் பில் எவ்வளவு ஆகுது? ஷாக் அடிக்குது. ஏன்னா எவ்வளவு ஒரு மோசடி. நாங்கள் ஆட்சிக்கு வந்தா மின்சாரத்தை மின் கட்டணத்தை குறைப்போம்னு சொன்ன திமுக எவ்வளவு தெரியுமா எடுத்திருக்கிறாங்க? 18% இருந்து 56% வரைக்கும். சில பேருக்கு 18, சில பேருக்கு 20, 28, 30, 32 அந்த பில்லுக்கு தகுந்த மாதிரி 56 விழுக்காடு மின் கட்டணத்தை உயர்த்திய திமுகவை தயவு செய்து மன்னிக்காதீர்கள். 4 ஆண்டு காலத்தில் 4 முறை மின் கட்டணத்தை உயர்த்திருக்கின்றார்கள். அது மட்டும் கிடையாது, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மாதம் மாதம் மின் கணக்கெடுப்பு சொன்னாங்களா இல்லையா? அதாவது மாதம் மின் கணக்கெடுப்பு நடத்தினாங்கன்னா, கரண்ட் பில்லு மாசம் மாசம் எடுத்தாங்கன்னா உங்க வீட்டு மின் கட்டணம் 40 விழுக்காடு குறையும். 40 விழுக்காடு குறையும். இப்ப 1000 ரூபாய் கட்டினீங்கன்னா நீங்க 600 ரூபாய் தான் கட்டுவீங்க. எவ்வளவு பெரிய ஒரு நன்மை. இதுதான் நம்ம சொல்லிட்டு வரோம். ஆனா அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல. எதை பத்தியும் கவலை இல்ல. ஸ்டாலின் அவர்களுக்கு வருவாரு, காலையில கால் ஷீட், ஆக்ஷன், கேமரா, டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பாப்பாரு, இப்படி பாப்பாரு, எழுதி கொடுப்பாங்க, படிச்சுட்டு தமிழ்நாடு மீள் இருக்கிறது, தமிழ்நாடு ஓடி இருக்கிறது, இந்த துறை அந்த துறை ஏதோ என்னமோ திட்டம் அறிவிக்கிறாங்க. அந்த திட்டத்தை அவங்களுக்கே தெரியாது. நீங்க ஒரு திமுக கேளுங்க, கடந்த ஒரு மாசத்துல என்ன திட்டம் அறிவிச்சாட்டா அவங்களுக்கு தெரிய போறது இல்ல. ஏதோ திட்டம் மக்கள், நீங்க மக்களை முட்டாளா நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா நிச்சயமா அப்படி கிடையாது. தமிழ்நாட்டு மக்கள் தெளிவானவர்கள். ஆனால் இதை போல ஒரு மோசமான ஆட்சி தமிழ்நாடு பார்த்தது கிடையாது. அதனால்தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், இந்த ஆட்சியை தூக்கி எறியுங்கள். எரிகின்ற காலம் நேரம் வந்துவிட்டது. அதற்கு நீங்கள் எல்லோரும் கட்சி, ஜாதி, மதம், இனம் எதுவும் பார்க்காதீங்கம்மா. பெண்களுடைய பாதுகாப்பு, எல்லார் வீட்டிலும் பெண் குழந்தைகளுக்கு, நானும் 3 மகளுக்கு அப்பா. அந்த ஆரம்பத்தில் நான் சொல்றேன், பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும்னா இந்த ஆட்சியை தூக்கி எறியுங்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்த ஆட்சி காலத்தில் ஏழை மாணவர்கள், அரசு பள்ளிக்கூடத்தில் படித்திருக்கின்ற மாணவர்களுக்கு 7.5 விழுக்காடு இடஒதுக்கீடை கொண்டு வந்தார். இப்போ அதை 10 விழுக்காடாக உயர்த்துவார். அது மட்டுமில்ல, சமூக நீதி, எல்லா சமூகங்களுக்கும் அவரவர் மக்கள் தொகைக்கு ஏற்ப, சமூக பிந்தகைய நிலைக்கு ஏற்ப இடஒதுக்கீடு, உள்ஒதுக்கீடு, தனி ஒதுக்கீடு அத்தனையும் வர வேண்டும். அது எந்த சமுதாயம் இருந்தாலும் சரி, அதை உறுதி செய்கின்ற வகையில் நீங்கள் எல்லோரும் எங்கள் கூட்டணிக்கு வாக்களியுங்கள். அடுத்தது, ஸ்டாலின் அவர்கள் கடந்த ஓராண்டு காலமாக அவருக்கு அந்த பிஜேபி பார்த்தா ஜுரம் வந்துருது. எது கேட்டாலும் பிஜேபி காரணம், எது கேட்டாலும் பிஜேபி காரணம். யாருக்காவது ஜுரம் வந்துருச்சுன்னா பிஜேபி தான் காரணம். இப்ப நம்ம சோமசுந்தர தும்புனார்னா பிஜேபி. இப்படி எது கேட்டாலும் அவர் நம்ம தூக்கத்துல கனவுல பிஜேபி தான் வரும். நான் கேட்கிறேன், மத்தியிலையும் மாநிலத்திலையும் ஒரே கூட்டணி இருந்தா தமிழ்நாட்டுக்கு தான் நன்மை. மத்தியிலே பிஜேபி ஆட்சி, மாநிலத்தில் அதிமுக ஆட்சி. இப்ப நீங்க திமுகவில் பிஜேபி எதிர்த்து என்னத்தையா நீங்க சாதிச்சீங்க? என்ன வந்துச்சு தமிழ்நாட்டுக்கு? என்ன உங்களால கொண்டு வர முடியுது? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி செஞ்சா இது என்டிஏ கூட்டணி, அவர் ஆட்சி, அதிமுக ஆட்சி. நேரா டெல்லிக்கு போறாரு, எங்களுக்கு கொடுங்கன்னா அடுத்தது நம்முடைய மோடி அவர்கள் கையெழுத்து போட்டு எடுத்து சொல்ல போறாரு. என்ன திட்டம் வேணாலும் கொடுக்க போறாரு. அதுதான் கூட்டணி, அதையே வேணும். ஏதாவது ஒரு பிரச்சனை பிஜேபி பிஜேபி பிஜேபி.
அதனால இதெல்லாம் நீங்கள் மக்கள் சிந்தியுங்கள். உங்களை எல்லாம் திசை திருப்புகின்ற ஒரு செயலா ஸ்டாலின் திசை திருப்புறார். நான் கேட்கிறேன் ஸ்டாலின் அவர்களே, நீங்க எதுக்கெடுத்தாலும் பிஜேபி இதுக்கு காரணம், பிஜேபி அதுக்கு காரணம் சொல்ற ஸ்டாலின் அவர்களே, நீங்க செய்த சாதனையை வச்சு நீங்க ஓட்டு கேட்க முடியுமா? நீங்க என்ன செஞ்சீங்க நீங்க ஓட்டு கேளுங்க. நீங்க சாதனை பண்ணிருந்தீங்கன்னா எதுக்கே உங்களுக்கு 30 கட்சி கூட்டணி? எதுக்கே உங்களுக்கு தைரியம் இருந்ததுன்னா எதுக்கு 30 கட்சி கூட்டணி சேர்க்கறீங்க? நீங்க பயத்துல நடுங்கிட்டு இருக்கிறீங்க. அந்த சாதனையை வச்சு நீங்க ஓட்டு கேளுங்க. அது துப்பு கிடையாது. ஏன்னா இல்ல செய்யல, வெறும் விளம்பரம் தான், விளம்பரம் தான், விளம்பரம் தான். இதெல்லாம் சிந்தித்து பார்க்கணும். தமிழ்நாடு மக்கள் சும்மா ஏதோ வந்தாங்க போனாங்கல்ல, விளம்பரப்படுத்திட்டு இருக்கிறாங்க, காசு வச்சுக்கிட்டு விளம்பரப்படுத்திட்டு இருக்காங்க, கொள்ளடிச்ச காசு விளம்பரப்படுத்திட்டு இருக்கிறாங்க. அதனால இதையெல்லாம் தமிழக மக்கள் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். குறிப்பாக விவசாயிகள், தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து விவசாயிகளுடைய காலை தொட்டு நான் கேட்கிறேன், பாதத்தை தொட்டு நான் கேட்கிறேன், தயவு செய்து திமுகவுக்கு மட்டும் வாக்களிக்காதீர்கள், கூட்டணிக்கு வாக்களியுங்கள். அண்ணா திமுக கூட்டணிக்கு வாக்களியுங்கள். ஒரு விவசாயி எடப்பாடி பழனிசாமி அவர்களை தேர்வு செய்யுங்கள், உங்களுடைய முதலமைச்சராக தேர்வு செய்யுங்கள். இதுதான் அவசியமான. காஞ்சிபுரம் மாவட்டம் என்றாலே ஏரி மாவட்டம். இன்னைக்கு எந்த ஏரியும் காணும், தூர்ந்து போயிடுச்சு ஏரி. இருக்கிற ஏரியெல்லாம் சுற்றுச்சூழல் மாசுபடிந்து காஞ்சிபுரம் நகரத்தில் உள்ள கழிவுகள் எல்லாம் போய் அந்த ஏரி என்ன ஏரி பாது நத்தம்பேட்டை. அதான் நான் வந்து பார்த்தேன். அவ்வளவு பெரிய ஏரி, 400 ஏக்கர்ல அவ்வளவு தண்ணி நிற்கிறது. தண்ணி கிட்ட போனா நான் தண்ணி நகரத்து பச்சையா இருக்கு தண்ணி. இன்னொரு ஏரி அதுல கீழே ஒரு ஏரி எல்லாம் போனா அங்க பார்த்தா பறவைகள், பிளமிங்கோஸ், வெளிநாட்டுல பிளமிங்கோஸ் அவ்வளவு இருக்கு. அதுல வையாவூர் ஏரி. இதையெல்லாம் நாங்கள் சுத்தம் செய்து தூய்மைப்படுத்தி இந்த ஏரியெல்லாம் பறவைகள் சரணாலயமாக நாங்கள் அறிவிக்கிறோம். இதெல்லாம் அவசியமானது. அவசியமானது. இங்க இருக்கிற அண்ணா புற்றுநோய் மையம், நான் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த நேரத்தில் தான் இதற்கு கிட்டத்தட்ட ரீஜனல் கேன்சர் சென்டர் என்று அதை அறிவித்து இதற்கு நிதி ஒதுக்கிய வேண்டும். நான் ராமதாஸ் இதெல்லாம் உறுதியா நடக்கும். நம்முடைய அமைச்சர் சோமசுந்தரம் அவர்கள் வந்தவுடன் இங்கே ஒரு மருத்துவக் கல்லூரியை உடனடியாக கொண்டு வருவார். சட்டக்கல்லூரி என்ன உங்களுக்கு கேளுங்க கிடைக்கும், உனக்கும் கொடுப்பாருப்பா. அவர் தொகுதி இருக்கு. அதனால இதெல்லாம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். திமுக கூட்டணி அவங்க கட்சிக்குள்ள ஏகப்பட்ட குழப்பம். காங்கிரஸ்காரங்க அடிச்சுட்டு இருக்கிறாங்க. எங்களுக்கு இவ்வளவு வேணும், அது வேணும், கூட்டணியில வேணும், ஆட்சி வேணும் வைக்க போறாங்க. உங்களுக்கு எல்லாம் நீங்க ஜெயிக்கிறீங்க, அவ்வளவுதான். ஏன்னா யாரை கூட்டணி ஆட்சி கேட்டா செல்வ பெருந்தகை அவர் தான் ஸ்ரீபெரும்புத்தூர்ல நிக்கிறாரு. அதை யாரும் வேணாம், திமுகவே தோக்கடிச்சுப்பாங்க. ஆட்சியில பங்கு கேட்கிற முடிஞ்சு போச்சு, க்ளோஸ். இதுதான். அதுல காங்கிரஸ் மட்டும் இல்ல, அங்க இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க. அதுக்கு பிறகு பார்த்தா வைகோ அவர்கள், ஏன் திருமாவளவன் அவர்கள். நான் கேட்கிறேன், திருமாவளவன் அவர்கள் இன்னைக்கு திமுக ஆட்சியில பட்டியலின மக்களுக்கு என்ன செய்யுங்க, நீங்க என்ன செஞ்சீங்க, ஸ்டாலின் அவர்கள் என்ன செஞ்சாரு, என்ன பண்ணாரு? ஒண்ணுமே பண்ணல. அங்க திருமாவளவன் அவர்கள் அங்கே அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அங்க இருந்து மொத்தம் ஒன்றும் செய்யல. ஆனால் நாங்க சமூக நீதிக்கு கட்டுப்பட்டவர்கள். எங்கள் கூட்டணி சமூக நீதி கூட்டணி. எங்கள் கூட்டணியிலே நம்முடைய புரட்சி பாரதம் ஜெகன்மூர்த்தி அவர்கள், என்னுடைய அன்பு நண்பர் ஆம்ஸ்டாங் அவர்கள் உண்மையிலே சமூக நீதிக்கு நின்றவர்கள், நிற்கின்றவர்கள். சமூக நீதி நிலைநாட்ட வேண்டும், பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும், தமிழ்நாட்டில் முன்னேற்றங்கள் வர வேண்டும், விவசாயிகள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், நெசவாளர்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அரசு ஊழியர்கள் கடந்த முறை வரிஞ்சு கட்டி திமுக ஓட்டு போட்டாங்க, வச்சாரு பாரு நாமம். இன்னைக்கு தெளிவா இருக்கிறாங்க அரசு ஊழியர்கள். அதனால இதெல்லாம் சரி, அனைத்து தரப்பு மக்களும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான வெற்றி கூட்டணி தேசிய வாக்களியுங்கள். காஞ்சிபுரம் தொகுதிக்கு இரட்டை இலை சின்னத்திலும், ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதிக்கு இரட்டை இலை சின்னத்திலும், உத்தரமேரு தொகுதிக்கு மாம்பழம் சின்னத்திலும் வாக்களித்து எங்களை வெற்றி பெற வையுங்கள். எங்களுக்கு வாக்களியுங்கள். அனைத்து தரப்பு மக்களும் எங்களுக்கு ஆதரவு தாருங்கள்.
என்று அன்போடு சொல்லி அடுத்த மாதத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஆக்குங்கள் என்று உங்கள் எல்லோரும் பணிவோடு பாசத்தோடு கேட்டுக்கொண்டு நன்றியோடு விடைபெறுகின்றேன். வணக்கம்.